வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன vlog பார்க்க போகிறோம்னா வைத்தீஸ்வரன் கோயில் vlog தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இது சடன் பிளான் தான். செகண்ட் வீக்கெண்ட் வந்து எல்லாருக்கும் லீவ் கிடச்சதுனால சடனாக பிளான் பண்ணிட்டோம். ஆஸ் வெல் அஸ் கொஞ்சம் ஒரு வேண்டுதல் வேறு இருந்தது, அதையும் ஃபினிஷ் பண்ணிடலான்னு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் சடனாக பிளான் பண்ணதுனால புக் பண்ணல, நாங்கள் அதனால் பஸ்ஸில் வந்தோம். ஈவினிங் ஆகிடுச்சு, நாங்கள் வரத்துக்கு ஈவினிங் ஆகிடுச்சு பாருங்கள். இருட்டி போச்சு பாருங்களேன், சுற்றி ஒரே லைட்டு போடுறாங்க பாருங்கள் கோயிலில். நீங்களும் வாங்க எங்கள் கூட சேர்ந்து வைத்தீஸ்வரன் சுற்றி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்ட்ரன்ஸு, கோயில் என்ட்ரன்ஸு. ஆனால் நாங்கள் இந்த வழியாக வரல, நாங்கள் பின்னாடி கேட்ட வழியாக ஒவ்வொரு வழியாக வந்துட்டோம். நாங்கள் பாருங்கள் தண்ணி எப்படி இருக்குது பாருங்களேன், அப்படியே குளிக்கணும் போல் ஆசையாக தான் இருந்தது எங்களுக்கு. ஆனால் குளிக்க முடியல எங்களால். பாருங்கள் க்ளீனாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கோயிலாம். இங்கே வந்து உங்களுக்கு பரிகார ஸ்தலம் இல்லையா, அங்காரகன், அதனால் நிறைய பேர் வந்து இங்கே வந்து பரிகாரம் பண்ணிட்டு போகிறாங்க நிறைய பேர் வந்து. இங்கே பார்த்தீங்களே ஆரமாக்கு இண்டிகேட் பண்ணிட்டு பார்த்தீங்களா, அந்த வழியாக தான் நாங்கள் உள்ளே என்ட்ரு ஆனோம். இந்த இடம் பார்க்குறப்போ ரொம்ப ப்ளசண்ட்டாக ஃபீல் கொடுத்தது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டோம். உள்ளே என்ட்ரு ஆன உடனேயே பார்த்தீங்களா உங்களுக்கு தண்ணி தெரியுது பாருங்கள், தெப்பக்குளம் தண்ணி. அதுதான் என்ட்ரன்ஸ், உள்ளே வர வழி. இங்கே வந்த உடனே சின்ன சின்ன கடைகள்லாம் இருந்தது. மிளகு, உப்பு அதெல்லாம் காணிக்க பண்ணணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் இங்கே வாங்கிக்கலாம், பக்கத்துலேயே இருக்குது. அரிசியம் தட்டுலாம் வெளியிலையும் கொடுக்குறாங்க, விற்கிறாங்க, கோவிலையும் விற்கிறாங்க. ரேட்லாம் ரீசனபிளாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இன்றைக்கி போனது கூட்டம் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால எங்களுக்கு சாமி பார்க்க ரொம்ப ஈஸியாக இருந்தது. இங்கே பிரகாரத்தில் பாருங்களேன், விளக்கேற்ற வேண்டுவாங்க இல்லையா, அந்த விளக்கேற்றுறதுலாம் ஏற்றுக்காங்க பாருங்கள், சைடில் தனியாக அதுக்கு இடம் ஒதுக்கியிருக்காங்க. அதனால் அங்கே விளக்கேற்றுறாங்களா அந்த சைட்லேருந்து ஏற்றுறாங்க பாருங்க. கூட்டம் ரொம்ப இல்லை பாருங்களேன், நாங்கள் பாட்டு ஃப்ரீயாக பிரகாரம் போயிட்டு இருக்கோம் பாருங்கள். ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அன்றைக்கி எங்களுக்கு. இங்கே ரொம்ப கூட்டமே இல்லை பாருங்களேன். ஆக்சுவலாக சாட்டர்டே சண்டே கூட்டம் சொல்லுவாங்க, எங்கள் லக்குன்னு தெரியல, நீங்கள் கூட்டமே இல்லை. அங்கே பிரகாரம்லாம் ஃப்ரீயாகவாங்க. அத்துலியா பாருங்களேன், நல்லா என்ஜாய் பண்ணாவ, பிரகாரம் சுற்றி அழகாக வந்தா. பிரகாரம் ஃப்ரீயாக இருக்குது பாருங்களேன். சும்மா 2 பேர் தான் நிற்கிறாங்க பாருங்கள், காயாக இருக்குது பாருங்களேன். பாருங்கள் நாங்கள் மட்டும்தான் வர மாதிரி தெரியுது பாருங்கள். மேலெல்லாம் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. நாங்கள் போய் கூட்டத்தை பார்த்து இன்றைக்கி நாங்கள் ஃப்ரீயாக பார்க்கும்போது எங்களுக்கு சந்தோஷமாக இருந்தது மனசுக்கு. எப்போதும் அங்கே கூட்டம் நெறியும், என்ன எனி டே பண்ணாலும் கூட்டமாக தான் இருக்கும். ஏன்னா அது பரிகார ஸ்தலம் இல்லையா அவங்களுக்கு, அங்காரகன். இங்கே பக்கத்தில் வேறு கோயிலெலாம் இருக்கிறதுனால மக்கள் வருவாங்க. இந்த கோயிலை விட்டு வர மனசே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ரொம்ப ரிலாக்ஸேஷனாக இருந்தது, ரொம்ப ஃப்ரீயாக காமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். கூட்டமே இல்லை ஃபஸ்ட்டு, நாங்கள் போகிற நேரம் சுத்தமாக கூட்டமே இல்லையா. ஸோ அதனால் அந்த இடத்த விட்டு வரதுக்கு கொஞ்சம் மனசே வரல. வேறு வழி இல்லாமல் டைம் 8:30 ஆகிடுச்சி, பாப்பா வேறு பசிக்குதுன்னா. ஸோ அதனால் நாங்கள் கிளம்பி வரோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் தெப்பக்குளத்துக்கிட்ட விநாயகர் சன்னதி. இந்த இருட்டு நேரத்தில் விநாயகர் பாருங்கள் எவ்வளோ ஜொலிக்கிறாருன்னு, ரொம்ப அழகாக இருந்தது. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், தெப்பக்குளம் வழியா நடந்துட்டுருக்கோம். திரும்ப வாசல் என்ட்ரன்ஸ் போகிறோம். ஆஷி ஃப்ரண்ட்டில் போயிட்டு இருக்கா, இங்கே என் வீட்டுக்கார் வந்துட்டுருக்கார். திரும்பி வந்துட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் பாப்பா பாருங்கள், அவளுக்கு வர மனசே வரல, அவள் சாமி கும்பிட்டே இருக்கிறா பாருங்கள், ஃப்ரீயாக இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் திரும்பி வந்துவிட்டோம். இதுதான் நாங்கள் தங்கியிருக்க லாட்ஜு. அது என் சிஸ்டர் வீடு தான். அது பக்கத்துலேயே கோயில் பக்கத்துலேயே லாட்ஜுக்கு தான் நாங்கள் தான் அங்கே ஸ்டே பண்ணோம். இதுதான் என்ட்ரன்ஸ், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்ட்ரன்ஸ். பாருங்கள் எவ்வளோ கிட்ட இருக்குது பாருங்கள், ரொம்ப கிட்டக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த லாட்ஜுக்கிட்ட அந்த இதுக்கும் நின்னாலே இந்த கோவில் தெரியும், குளம் தெரியும் உங்களுக்கு. இது எங்கேயே இந்த என் சிஸ்டரோட லாட்ஜ் தான் அது. அங்கேயே பக்கத்துலேயே கோயில் இருந்தாலும் அங்கேயே நாங்கள் தங்கிட்டோம். அங்கேயே லாட்ஜிங் போர்டிங் எல்லாமே இருக்காங்க, வசதி எல்லாமே. வரவங்கெல்லாம் அங்கே தங்கிக்கிறாங்க எல்லாருமே. ஷிஃப்ட் வைஸ் வேலை பார்க்குறவங்களும் அங்கே இருக்கிறாங்க. ஸோ அதனால் பயம் இல்லை, இந்த இடத்துல சேஃப்டியாக தான் இருக்காங்க எல்லோரும். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துடணும், அதை உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். சண்டே விலாக் என்னென்னா திருவெண்காடு போயிருந்தோம், அந்த விலாகும் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் மறக்காமல் கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃபோட்டோஸ்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.